இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க, இது உங்களுக்கு சரிப்பட்டு வராதுங்க. நெருப்புங்க. இதெல்லாம் சாமி விஷயம். இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாதுமா. தைரியமா இறங்கி செய்யணும். மனசுல பக்தி இருந்தா சூடெல்லாம் எதுவும் தெரியாதுமா. என்னடா இவ்ளோ தகதகன்னு இருக்கு? காலையில இருந்து கொளுத்திக்கிட்டு இருக்காங்க. 2 பனைமரம் மொத்தமா வெட்டி எரிச்சிருக்காங்க. காலை உள்ள வச்சோம்னா முழங்கால் வரைக்கும் போகும். இறங்கி பாக்குறியா? டேய் என்னடா நாளா பொம்பளைங்க கிட்ட அதிகாரம் பண்றாங்கல்ல, அவங்களுக்குலாம் இதான் தண்டனை. இறங்கட்டும் விடு. அது சரி. நல்ல கால் பொசுங்கட்டும். என்னென்ன டார்ச்சர் கொடுத்துருப்பீங்களே. சாட்டை அடிக்க முதுகெல்லாம் பழுத்துருச்சு. இப்ப அண்ணன் நெருப்புகளை இறங்கி என்ன ஆக போறாரோ தெரியலையே. அண்ணே அண்ணே, தீயில இறங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்கண்ணே. பூக்குழியில இருந்து 100 மீட்டர் வரைக்கும் அனல் அடிக்குதுண்ணே. நீ தாங்குவியாண்ணே? டேய் பேசாம இருடா. என்னால முடியும், நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே. அண்ணா நீங்க இறங்க வேண்டாம். தம்பி, இது தெய்வ காரியம். இப்படிலாம் வந்து தடுக்க கூடாது தம்பி. ஐயா, எங்க அண்ணனுக்காக நான் இறங்குறேன். பரிகாரத்தை அவரு தாப்பா செய்யணும். வேத்தாளு செய்யக்கூடாது. கிருபாவே செய்யட்டும். இல்லைங்க ஐயா, நான் செய்கிறேன். ஒருவேளை கடவுள் என் வேண்டுதலை ஏற்றுக்கலைன்னா என் கால் சுடணும். தம்பி, நெருப்புல கால் வச்சா சுடாம எப்படிப்பா இருக்கும்? பக்தியோட இறங்குறவங்களுக்கு கால் சுடாது. எங்க அண்ணன் நல்லா இருக்கணும், எங்க குடும்பம் நல்லா இருக்கணும் தான் நான் இந்த பரிகாரத்தையே செய்யறேன். கண்டிப்பா கடவுள் என்னை தண்டிக்க மாட்டார். என்னோட வேண்டுதலை ஏத்துப்பார்.